உன் குடும்பத்தை விட்டு நீ பிரிச்சு வந்த வேதனை கண்ண முடிக்குமா உன்னை வேதனை பண்ணிட்டு இருந்து பலவிதமான பிரச்சனைகள் உனக்கு இருக்குமா? ஆனாலும் இன்னைக்கு இயேசுவானவர் உடம்பை விட்டு சில ஆவிகளை வெளியேற்றுகிறார். முதல்ல ஒரு பாம்பு வெளியேறுவார். பாம்பு வெளியேறுவார். வெளியேறு பாம்பு 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 கையில தான் பிடி இருக்கு. கையில பிடி இருக்கு. கையில வெளியவா வெளியவா வைரியா வைரியமா கையில ஏறி சுத்துமே வாய் தண்ணி சொல்லு. ஏறலையா? அப்ப வெளியே போ. கையில இருந்து போ. கையில இருந்து வெளில போறது தெரியுதா? வாய் தண்ணி சொல்லு. எந்த கை வலிக்குது? வலிக்குதா? அந்த கையில தான் ஓடுது வெளில. வா கையை விட்டு வா. எல்லாம் சோதனை பண்ணுங்க. அந்த பாம்பு கையை விட்டு வெளியே போடு. நல்லா எடுப்பா. கொரோனா கேக்குதா? பாம்பு கையை விட்டு வெளியே வா. பாம்பு கையை விட்டு வெளியே வா. ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுங்க. ஒரு ஆடி உன்னை வா கூறி சொல்லு, நீ சொல்றதெல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணி உயிர் வசதிகள் உண்டாக்கி பல இடங்களுக்கு நீ தேடி போயும் உன் பிள்ளைகளுக்கு உனக்கு விடுதலை இல்லாமல் நீ மட்டும் கிடையாது, உன் பிள்ளைகள் எடுத்து வந்துருக்குது. ஆனா உனக்குள்ள இருக்கிறது நான் இவனுக்கு போவனா அப்படின்னு சொல்லிட்டு அது சவால் விட்டு ஒன்றுக்குள்ள நிக்குது. ஆனா இன்னைக்கு போகுது. வா 72 தலைகளை மீறி இந்த அம்மாக்குள்ள வந்து அந்த குடும்பத்தை நாசமாக்கி அந்த குடும்பத்துக்குள்ள குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு நிறுத்தத்துக்கு பார்க்கிற பொல்லாத ஆவியை இந்த அமாவாசை இரவுல இந்த மகளையும் அவங்களுடைய பொருளை விட்டு முடிப்போம். பொருளோட பேர் என்னவா? ஒன்று பேசுமா? இது அம்பிகா கிடையாது. உனக்குள்ள இப்ப இருக்குது. அது அப்பப்ப பேசுமா? என்ன சொல்றோம்? உன்னை எங்க கூப்பிடுதோ அந்த இடத்துல உன் புருஷன் மொழி காசு சேர்த்துச்சு, வேதனைப்படுத்திடுச்சு. இப்ப உன் குடும்பத்தை அடக்கடிச்சு நிற்குது. இப்ப அது நீ உன்னை கூப்பிடுது. ஆனா உன்னை விட்டு போக முடியாம சொல்றேன். இந்த அம்மாவுடைய கண்ணுக்குள்ள நீ இருக்கிற தெரியுமா? தெளிவா இயேசுவின் நாமத்தினால கண்ணன் வெளியே வந்து சரியா என்ற கீழே உனக்கு கட்டளை இடுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரம் 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 உன் மேல ஒரு அக்னியை போடுறேன். இந்த அக்னி கால் வை சிஸ்டர், கால் கை விடுவாங்க. சோத்திரம் 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 கடக்கக்கூடாது. வெளியில வந்துடணும். வேலை சீக்கிரமா சீக்கிரம். சீக்கிரம்
சீக்கிரம் சண்டு வா. உயிரை எடுத்தியா நீ? சீக்கிரம் கண்ணை காட்டக்கூடாது. அக்னி 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 fire touch சொல்லுகிற கட்டுகள் இந்த நிமிஷத்தில் ஓடி போய் கட்டளையிட்டு அந்த கண்ணை தேய்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த வீட்டுக்கு கண்ணாயிரம் வா. கண்ணிலிருந்து வா. கண்ணிலிருந்து வா. கண்ணில் அக்னியை வைக்கிறப்பா. இயேசுவின் அக்னியை கையில் வைக்கிறேன். எல்லாம் சந்திரம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. நான் வெளில வருது பாருங்க. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கண்ணிலிருந்து வெளியே வந்து சோத்ரம் கண்ணிலிருந்து வா. சோத்ரம் 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 சோத்ரம். துன்பங்கள் தொல்லைகள் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். நீ பிள்ளைகளை குறித்த ஒரு கவலையோடு வந்திருக்கிறேன். உண்மை இல்லையாமா? உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருகிறார். நான் எங்க போவேன், எங்க தங்குவேன், என்ன ஏழு எனக்கு ஒன்றும் புரியல. செய்யற வச்சுட்டான், ஸ்கூலியை வச்சுட்டாங்க. இல்ல, சில பாரம்பரியமான சாபம் ஒன்று பின்னோட்டு வந்துமா. அதனாலதான் பிரிவினை வேதனைகள். அந்த சாப கட்டுகளை பயன்படுத்தி எல்லை பிசாசுகள் உன் நெஞ்சுகளை கொண்டு வருது. இப்பொழுது நெஞ்சிலிருந்து ஒரு ஆவி வெளியேறுகிறது. வெளியேறுகிறது. வைத்த கை வைங்க, வைத்த கை வைங்க. நெஞ்சிலிருந்து 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 விடாதீங்க, விடாதீங்க. உள்ள பதிந்து பதிந்து பதிந்து. ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்றாரு. நீ கவலைப்படாத. உன் விண்ணப்பம் நிறைவேறிய அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்தார். நீ அற்புதத்தை பெற்றுக்கொள். நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை யூசித்தார்கள், உன்னை அறுவாலை எடுத்து வெட்ட வந்தார்கள். நீ பாரப்பட்டு ஓடினாய். ஆனால் கர்த்தரோ நீ சாகாதபடியாக உன்னை பாதுகாத்தார். அவர் என்னுடைய தாவரமாய் கொண்டார். ஆனாலும் இரு மந்திரவாதிகள் உன்னை ஊரவிட்டு கலத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் உன்னுடைய கணவர் மூலமாகவும் மறுபக்கமுடைய உறவினர்கள் மூலமாகவும் உனக்கு ஏவின கத்திகள் இன்றோடு உடைந்து இந்த கட்டியை பெருசாக்கி வேதனைப்படுத்திட்டு இருக்கிற இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால போயிட்டியா? சொல்லு. ஏன் வந்த அந்த மாட்ட? புத்துல இருக்கிற பாம்பு தானே நீ, எனக்கு தெரியுமே. புத்துல பால் ஊத்துவியா? புத்து வீட்டுல யார் ஊத்துவா? இப்ப இல்ல, முன்னாடி இப்ப யார் ஊத்துல வந்துருக்குது? அது போயிருக்கியா? வயிறு ஊத்துலியா? இப்ப ஊத்துலங்க வந்து உள்ளப்ப போயிருக்கியா?
கண்ண மூடு எல்லாத புத்தி நாளிய வெளில போகுது. வேறியா சீக்கிரம் சொல்லு கீழே விடக்கூடாது. சொல்லு வைரியா ஏன் வந்த எல்லாம் சோத்திரம் பண்ணி கட்டளை ஏன் வந்த சொல்லு ஏன் வந்த இப்ப போய் அவனுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் உனக்கு போறியாம சீக்கிரம் 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 இயேசுவின் நாமத்தை கட்டி கரைந்து ஓடிப்போ 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 அக்கினி 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 டச் என்னை உடைத்தாய். ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்றாரு. நீ கவலைப்படாத, உன் விண்ணப்பம் நிறைவேறியது. அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்தார். நீ அற்புதத்தை பெற்றுக்கொள். நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை யூசித்தார்கள், உன்னை அருவாளை எடுத்து வெட்ட வந்தார்கள், நீ பாரப்பட்டு ஓடினாய். ஆனால் கர்த்தரோ நீ சாகாதபடியாக உன்னை பாதுகாத்தார். அவர் என்னுடைய தாவரமாய் கொண்டார். ஆனாலும் இரு மந்திரவாதிகள் உன்னை ஊரவிட்டு கலத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் உன்னுடைய கணவர் மூலமாகவும் மறுபக்கமுடைய உறவினர்கள் மூலமாகவும் உனக்கு ஏவின கத்திகள் இன்றோடு உடைந்து ஒரு பிரதரை பார்க்கிறேன். அவர் வேதனையோடு வந்து உன்னை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ நேசிச்சவங்களா உன்னை விட்டு போயிட்டா. நான் இருக்கணும், ஏன் ஒரு ஜனமா இருக்கணுமா? நீ நினைக்கிறது இல்லை. இந்த உலகமே உன்னை வெறுத்தான கைவிட்டாலும் உன்னை நேசிக்கிற உன் வேலையை சூரியத்தை வச்சாங்க. மெண்டலாக்கணும்னு பைத்தியக்காரன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க சொல்லும்படியாக செஞ்சாங்க. ஆனா இப்படி ஆண்டவர் நீ நம்பி வந்திருக்க, பிடிச்சிக்க. நீ பைத்தியமானு சொன்ன அதே ஏரியாவில் இவன் தானே ஞானியும் சொல்ற அளவு உன்னுடைய பொருளாதாரம் நீ இழந்ததையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்க. நீ ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவான், உனக்கு சனி குரு அது ஒரு வேதனை பட்டு. ஆனா உண்மையா நல்ல நேரம் தான். அதனால கற்றுக் கொள்ளுங்க. உனக்குள்ளே இருக்கிற வயிற்றுல ஒரு கட்டை கட்டி வச்சிருக்காங்க. வேதனையில வந்திருக்கிற, தனிமையில வந்திருக்கிற, பாதியெல்லாம் இந்த ஐயன் சொல்லியிருக்க, மீதியை நீ யார்த்தையுமே சொல்ல முடியாதப்பா. ரகசியத்தை உண்மையா இல்லையா ராஜா? சொல்லு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறார். சூரிய கட்டில உடையப்பட்டான்.
சூரிய கட்டிகளை ஆண்டவர் எடுக்கிறார்கள். சூரிய கட்டியை உயர்த்துவார்கள். மூன்று ரத்தனை அனுபவிக்கிறார். எல்லா காயங்களை கத்தரிக்கிறார். கத்தரி விசுவாசி அது கட்டில் உடையுமா, நீ நன்றி கொடுத்த எல்லாவற்றையும் ஆண்டவரோடு கொடுக்கிறான். வெளியே வா என்று கட்டளை உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். பிள்ளைகளை குறித்து ஒரு கவலையோடு வந்திருக்கிறார். உண்மையா இல்லையாமா? உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருகிறார். நான் எங்க போவேன், எங்க தங்குவேன், என்ன ஏழு ஒன்றும் புரியல. செய்வதை வச்சுட்டான், சூரிய வச்சுட்டாங்க இல்ல. சில பாரம்பரியமான சாபம் ஒன்று பின்தொடர்ந்து வந்துமா. அதனாலதான் பிரிவினை வேதனைகள் அந்த சாப கட்டுகளை பயன்படுத்தி எல்லை பிசாசுகள் நெஞ்சு வெளியே கொண்டு வருது. இப்பொழுது நெஞ்சிலிருந்து ஒரு ஆவி வெளியேறுகிறது. வைத்த கை வைங்க நெஞ்சிலிருந்து அடுத்தது நாவின் மாறுபாடு. என்ன மாறுபாடு? இதனால சாத்தா வந்து நமக்குள்ள என்ன பண்றான்? பூந்துருவான். நீதிமொழி 13:13 வாசிக்கிறேன். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அவன் தான் கலகம் பண்ணுவான். தன் நாவை அடக்கிக்கிடுங்க. தன் நாவை அடக்கிறவன் தான் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். கலகம் பண்றவன் எப்பொழுதும் இந்த பாருங்களா, கலகத்தோட விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய் தாங்க. சரி, இப்ப வாயால நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா? எல்லாம் கவனமா கேளுங்க. இந்த வாயால பேசுறது வந்து 2 பாதம் வேறுங்க. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணு என்னன்னா, கேட்கிறவங்கள அது கெடுத்துரும். நம்ம சரியா வார்த்தை பேசலீங்கன்னா. ரெண்டாவது, பேசுறவங்களே அது கெடுத்துரும். எப்படி அப்படின்னா, நான் வந்து எப்ப பார்த்தாலும் கலகத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? எப்ப அந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கலகத்தையே தானே பேசுவான், சாபத்தையே தான் பேசுவான் அப்படின்னு என்ன சொல்லிடுறீங்களா? ரெண்டாவது, இப்படி நீங்க பேசுறதுனால நான் பேசி நீங்க அதை உள்வாங்கி நீங்க பேசுறதுனால உங்களுக்கு விசுவாசம் போயிடுதா? அப்ப நம்ம நாக்கால நம்மளையும் கெடுக்க முடியும், பிறரையும் கெடுக்க முடியும். பயனற்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேச கூடாது. சிலர் பாருங்க, அடிக்கடி பேசிட்டே இருக்கீங்க. என்ன பேசணும்னு உங்களுக்கும் தெரியாது, கேட்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப கரெக்டா ஒரு 1/2 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன்னா அதுவே உங்க மனசுல இறங்குறது ரொம்ப கஷ்டம். நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன்னா நீங்க கேட்பீங்களா? கேட்கறது கஷ்டம். பயனற்ற வார்த்தையை பேசாதீங்க. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வார்த்தையை நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் பேசக்கூடாது. பாருங்க, அதிகமா பேசுறது தான், பாருங்க நல்லா கேளுங்க, அதிகமா பேசுறது தான் பிசாசுக்கு பிளே கிரவுண்ட், விளையாட்டு கிரவுண்ட் அமைச்சு கொடுக்குறது. நிறையா பனிமலை போலையா நீங்க பேச பேச அந்த இடத்துக்குள்ள, அந்த நாக்குக்குள்ள யார் வந்துருவான்? பிசாசு வந்துருவான். நான் அதிகமா பேசுவேங்கிற கை தூக்க பார்ப்போம். நான் ரொம்ப அதிகமா பேசுவேன், ஓட்டவாய். நம்ம பிரச்சனைய புலம்புறோம் பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருது, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? புலம்புறோம்னா எல்லாத்தையும் போய் அந்த மாதிரி புலம்பும் போது சாத்தா கேட்டுட்டே இருப்பாங்க. நல்லா கேட்டீங்க, கவனமா சொல்றாங்க. யாரெல்லாம் கவனமா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது மனசுல உள்ளதை வந்து சாத்தா ஈசா, எல்லாம் கவனமா கேட்டுங்க, மனசுல உள்ளதை சாத்தா ஈசா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வாய் திறந்து சொல்லிட்டீங்கன்னா அதை என்ன பண்ணுவான்?
ஈஸா கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் உங்களை வாயை திறக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப புலம்புறத நிறுத்துங்க. ஒரு பாட்டு கூட இருக்குது, ஒரு பாட்டு இருக்குது, குறையை சொல்லி புலம்புவதை நிறுத்துவோம், நிறைவாய் சொல்லிய சொல்லி. திரும்ப சொல்லுங்க. தொல்லை இல்லையே இல்லையே. அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? நீங்க வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களை ஈஸா சிக்க வைப்பான். நீதிமொழி சங்கீதம் 39:1 வாசிக்கலாம். இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அப்பா சிலவன் எப்படா பாஸ்டர் வாயை திறப்பாரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படா விசுவாசி வாயை திறப்பாங்க குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வாயை என்ன பண்ணணுமா? துன்மார்க்கனுக்கு நேரா திறக்க கூடாது. வாயை எப்படி வச்சுக்கணும்? கடிவாளம் போட்டுக்கணும். கடிவாளம்னா என்னங்க? அந்த குதிரைக்கு வாயில ஒரு இரும்பு ராடு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா டக்குனு பிடிச்சிட்டாங்கன்னா அந்த குதிரை என்ன பண்ணும்? அப்படியே நிற்கும். சர்ச்சில மட்டும் வந்தீங்கன்னா உங்க பேச்சு என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. உண்மையை சர்ச்சில் சொல்லாதீங்க. எங்கேயாவது போயிட்டு வரீங்க, அல்லது யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, உடனே பக்கத்துல வந்து விசுவாசி கேட்பாங்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்லப்பா அங்க ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருப்பான விசுவாசிக்கிட்ட நீங்க சமாளிபிகேஷன் பண்ணணும். உண்மையை சொல்ல கூடாது. உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, விசுவாசிகிட்ட சொல்லாத. குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய விசுவாசிகள்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா விசுவாசிகள் எப்பன்னு பார்த்துக்கிட்டு இருந்து உங்க குடும்பத்தை 2-3 பிரிச்சிருவாங்க. அப்ப என்ன சார் பண்ணணும்? கடிவாளம் சொல்லுங்க. யார் இருக்கிறாங்க? விசுவாசி இருக்கிறாங்க. அங்க போட்டுக்கலாம் பாருங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும். துன்மார்க்கன் எனக்கு. அப்ப விசுவாசி இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒண்ணு விசுவாசினா துன்மார்க்கமானு கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா விசுவாசிக்கு முன்னாடி பேசாம இருக்கிறது நல்லது. ஏன் மாஸ்டர் சொல்றீங்க? நான் 35 வருஷம் நான் ஊழியம் செய்யறேன், அந்த ஊழிய அனுபவத்துல சொல்றேன். விசுவாசிகள் நேர வாயை திறக்காத. துன்மார்க்கனா யார்? இது விசுவாசியா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், உன் பக்கத்துக்காரனா இருக்கலாம். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் 2-2 பிரிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க புலம்புறதுதான் காரணம். நான் புலம்புறதுதான் காரணம். இதெல்லாம் சாத்தா கேட்டுட்டு இருந்து பரப்பி அந்த குடும்பத்தை என்ன பண்றான்? 2-2 பிரிச்சு. கணவன் மனைவி பிரச்சனையை கூட அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாதுங்க. அப்பா அம்மாட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்பத்தை கலைப்பாங்களா சேர்த்து வைப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலைச்சு விட்டுருவாங்க. ஏன்? இப்ப என் பொண்ணு இருக்கிறா, நீங்களாம் சோகமா இருந்தா கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு சரி சிஸ்டர் ஜெபம் பண்ணி போயிடுவார். என் பொண்ணு சோகமா இருக்கிறா, ஆனா என் மனசை விட்டு அது என்ன பண்ணல, வெளியில போகல. ஏன் இவ சோகமா இருக்கிறா அப்படின்னு கூப்பிட்டு நீ காலையில அவள் என்ன பண்ண, அவளை கொஞ்சின. அப்ப
என் பொண்ணுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா நான் நியாயத்தை பேசுவேன், அநியாயத்தை பேசுவேன். அநியாயத்தை தான் பேசுவேன். ஏன்? வளர்த்த பாச கண்ணை மறைச்சிடும். அப்ப என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், அவன் புருஷனை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா எனக்கு எப்படி ஆயிடும்? இருதயமே உடஞ்சிடும், கோவம் வரும். உடனே நான் என்ன பண்ணுவேன்? ஏது என்னன்னு கேட்காம சில சமயம் அடிக்க கூட ஆரம்பிச்சிருவான், இல்ல திட்ட ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் கணவன் மனைவி பிரச்சனைய மனைவி தங்க அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது, கணவன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது. சொன்னா இந்த நாவினாலேயே அந்த குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிடும். எதுவுமே ஆமின்னு சொல்லுவீங்க, ஆனா சொல்லுவாங்க, ஆனா சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்றது? சாத்தான நீங்க தானே வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறீங்க. பிரைஸ்லா, ஹல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் சொல்லுங்க, துன்மார்க்கன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கிறானா? அமெரிக்காவில் இருக்கிறானா? இலங்கையில் இருக்கானா? எங்க இருக்கான்? கை காட்டுங்க. பக்கத்துல இருக்கிறது வருத்தப்படாது, கையை அப்படி கீழே காட்டுங்க. பக்கத்துல காட்டுங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. கீழே அப்படி காட்டுங்க. ஐயோ ஐயோ பாருடா, பக்கத்துல காட்டுங்க. துன்மார்க்கன் பக்கத்திலே இருக்கான். வாய் மூடு, வாய் மூடு. கணவனுக்கு பக்கத்துல கணவனோட அம்மா அப்பா இருக்கிறாங்க, வாய் மூடு. மனைவிக்கு பக்கத்துல மனைவியோட அப்பா அம்மா, வாய் மூடு. என்னத்த போட்டுக்கணும்? ஏன்னா வாயை மூட முடியாது. அப்பதான் பொத்துக்கிட்டு வடிய கலைஞர் சொன்னாரு, அன்புக்கு உண்டோ அடைக்கும் தான் ஓடம் போக்கி வருகிறான் வீரர் சோழன். நம்ம காதலுக்கு என்னடா கல்லறையா உடா பிரித்தாங்க சுதந்திர தின விழாவில். ஹல்லேலூயா. காமராஜர் தான் அன்னைக்கே சொன்னாரு, எப்படியோ இப்ப நாக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன போட்டு வச்சுக்கணும்? யார் இருக்கிறாங்க? பக்கத்துல இருக்காங்களா? எங்க இருக்காங்க? லண்டன்ல, அமெரிக்காவில். அப்புறம் எங்க? பக்கத்துல. திரும்பி திரும்பி பாருங்க, சுத்தி முத்தி பாருங்க. அப்படியே ஐயோ நான் உண்மையை சொல்றதுனால என்ன வெறுக்கிறீங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. சரி, 12:13 நீதிமொழிகள் 12:13 வாசிக்கிற பாருங்க. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகம் கண்ணி, நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். 12:14 அவனவன் கையின் கீழில் பலனுக்கு தக்கதா அவனுக்கு கிடைக்கும். பாருங்க, இங்க பாருங்க, வாய் இருக்கா? யாராருக்கா வாய் இருக்குதா? எல்லாருக்குமே இருக்கு. நாக்கு இருக்கா? உள்நாக்கு இருக்கா? 2 நாக்கு. சொல்லுங்க, 2 நாக்கு. விசுவாசத்துக்கு மட்டும் 1 நாக்கா? அவனுக்கு பாம்பு மாரி 2 நாக்கு தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாக்கை வச்சு கொஞ்சம் நல்லது பேசிக்கலாம். எப்ப பாரு கலகம், எப்ப பாரு அடுத்தவங்களை தூண்டி விடுறது, எப்ப பாரு கோல் சொல்றது, எப்ப பாரு அடுத்தவங்களை குறை சொல்றது, எப்ப பாரு அடுத்தவங்களை திட்டுறது. இந்த நிலையெல்லாம் நம்ம மாத்தணுங்க. பிரைஸ்லாம். என் வாயால நல்லது பேச போறோம்னு சொல்றவங்களா கையை தூக்கி ஆண்டவருக்கு நேரா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ்லாம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். பிரைஸ்லாம். யாருக்கெல்லாம் திருப்தி இல்ல? வாழ்க்கையில திருப்தி இல்ல, வேலையில திருப்தி இல்ல, சர்ச்சில திருப்தி இல்ல, ஜபத்துல திருப்தி இல்ல, வருமானத்துல திருப்தி இல்ல, உடம்புல திருப்தி இல்ல. ஏன் தெரியுமா திருப்தி இல்ல? வாய் சொல்லுங்க, நம்ம வாய் பலன் சரியில்லை. வாயில இருந்து வந்த வார்த்தை சரியில்லை. அடுத்தவங்களை பார்த்து சொல்லாதீங்க, மோசஸ்ராஜ் வாய் சரியில்லை, அதனாலதான் வர 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 கூட்டம் குறையுது, உபவாசத்துக்கு வர்ற அம்மா கூட வர மாட்டேங்குது. வாயால சும்மா இருந்திருந்தோம்னா வந்திருப்பாங்களே. எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்றது. அல்லேலூயா. அப்ப என் வாய் சரியில்லாதனாலதான் 500 பேர் வர்ற இடத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்க? 50 பேர் வந்திருக்கிறாங்க.
அப்ப என் வாய்க்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா திருப்தி இல்லை, இன்னொரு 5000 பேர் வரணும், அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி. அப்பதான் என் வாய் என்ன பண்ணணும்? சரியா ரைட்டுங்களா? அப்ப உங்க வாய் என்ன வாய்? நல்ல வாயா இருந்தா சரிதான். அது வழியா சாத்தா வந்து என்ன பண்ணுவான்? போந்துருவான். போட மாட்டான. சரி, இப்ப சொல்லுங்க, மற்றவர்களுக்கு தீங்கான வார்த்தையை நான் பேச மாட்டேன். அப்படி பேசுறது தான் பிசாசுக்கு நல்ல களம் அமைச்சு கொடுக்குற மாதிரி, விளையாட்டு களம் அமைச்சு கொடுக்குற மாதிரி. எப்பொழுதும் வாய் வார்த்தை இருவழி பாதை. ஒண்ணு பேசுற ஒன்னையும் கெடுக்கும், கேட்கிறவங்களையும் கெடுக்கும். அடுத்தவங்கள்ட்ட பிரச்சனையை சொல்லி புலம்புவதை நிறுத்திட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஜெபித்து ஆண்டவரிடம் விசுவாசத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பேசின வார்த்தை எல்லாத்தையும் பிசாசு பிடிச்சுப்பான். பேசாத வார்த்தை அவனுக்கு தெரியாது. அதனால உன் மனசுல உள்ளதை நீ புலம்பிட்ட அப்படின்னா அது வழியா சாத்தா உன் குடும்பத்துக்குள்ளேயும் உன் மனைவிக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் புந்து பிரிவினை, கலகம், வியாதியை கொண்டு வருவான். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அதனால பேசாம இருக்கிற வார்த்தைக்கு நீங்க எஜமான், பேசுற வார்த்தைக்கு யார் எஜமான்? பிசாசு எஜமான். அதனால பேசாம இருக்கீங்களா? இனி பேச்சு சத்தம் கேட்குமா? நம்ம சபையில சோத்திர சத்தம் தான் கேட்கணும், ஆத்திர சத்தம் கேட்க கூடாது. சர்ச்சைக்கு வெளியில போய் உட்காந்து கும்பல் கூட கூடாது. முடிஞ்சோடனே என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படியே போய் பஸ்ல ஏறி போயிடுங்க. உட்காராதீங்க. உட்கார்ந்தாலும் ஏதாவது கதை பேசாதீங்க தயவுசெய்து. நல்ல பிள்ளைங்க இல்ல. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்கள யாருக்கு இந்த சொன்ன 4 குறைகள்ல யாருக்கு என்னென்ன குறை இருக்கு நம்மள கண்டு அதை நாம் சரி செய்வோமானால் கர்த்தர் நம்மை நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவதாக சாத்தானுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எபேசியர் 4:27 சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எந்தெந்த வழிகளில சாத்தான் வந்து கூறுவான்? கலகம் பண்றவங்களா இருந்தோம்னா சாத்தான் வந்து கூறுவான். நாவினால தேவையில்லாத வார்த்தை, பயன் தராத வார்த்தை புலம்புற போது சாத்தான் வந்து கூறுவான். அடுத்ததாக வந்து விமர்சனம், நாவினால மாறுபாடை பேசும்போது வந்து கூப்பிடுவான். விமர்சனம் செய்யும் போது வந்து கூப்பிடுவான். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்தோம்னா கர்த்தர் நம்மை நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.